சிவாய நம. ஸ்ரீ அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை சமேத ஸ்ரீ வலித்துணை பனீஸ்வரர் திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் நடைபெற்றதுங்க. என்னைக்கு அப்படின்னா 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை நேற்று நடைபெற்றுச்சு. அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோவில் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையில் இருந்து திருச்சிக்கு போகிற வழியில் செங்கல்பட்டுலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சின்ன கிராமம் ஆத்தூர் அப்படின்ற கிராமத்தில் தாங்க இந்த அழகான கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் லிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தி, அதாவது புற்று மண்ணால் உருவாக்கப்பட்ட லிங்கம் வெண்மை நிறத்தில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இடதுபுறமாக திருமேனி கொஞ்சம் வளைஞ்சு காணப்படுது இங்கே இருக்கிற சுயம்பு மூர்த்தி. இந்த கோவிலில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற லிங்கமானது முற்புதர்களில் மூடி இருந்ததாகவும், இந்த கோவிலில் தல விருட்சம், ஒற்றை பனைமரம், அக்னி தீர்த்தம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இங்கே இருக்கிற சுயம்பு மூர்த்தி யார் மூலமாக வெளிப்பட்டு மக்களோட வழிபாட்டுக்கு வந்தது அப்படின்னா, ஒரு பசு கன்று ஈன்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சு போய் இருந்திருக்கு. அப்போ அங்கே ஒரு பாட்டி அந்த இடத்துல நின்று இந்த கன்று சீக்கிரமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கன்றை ஈனணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம். மறுநாளே அந்த பசுவானது பெண் கன்றை ஈன்றிருக்கு. அப்போ அந்த பாட்டி இந்த கோவிலை என்னால் முடிஞ்ச அளவு நான் புதுப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. அதே மாதிரி செய்யவும் தொடங்கியிருக்காங்க. அவங்களால ஒரு கோயிலை எடுத்து பெரிய அளவு செய்ய முடியல. அதன் காரணமாக அப்படியே கைவிடப்பட்டிருக்கு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுவாமி அந்த மூதாட்டியோட கனவுல தோன்றி கோவிலை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், அப்புறம் தான் ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கோவிலை தூய்மைப்படுத்தியிருக்காங்க. அப்ப வெண்மை நிறத்துல பக்கத்துல ஒரு சர்பத்தோட சுவாமி காட்சி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோவில் பொதுமக்களோட வழிபாட்டுக்கு வரப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் பல சித்தர்கள், பல அறிஞர்கள், ஆதிசங்கரர் எல்லாருமே இந்த கோவிலில் தங்கி வழிபட்டதாக சொல்லப்படுது. கங்கை நீரை எடுத்துட்டு வந்து இந்த கோவிலில் அபிஷேகம் பண்ணி அந்த நீரை ஒரு மண்டலம் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது பரிபூரணமாக குணமாகுது அப்படின்னு சொல்லப்படுது. காஞ்சி மகா பெரியவர் இந்த கோவிலுக்கு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காருங்க. அவருக்குமே இந்த கோவிலில் ஒரு அழகான மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலில் இருக்கிற அம்பாள் கர்ப்பரக்ஷாம்பிகா, கருக்காத்தம்மன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க. குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த கோவிலில் வேண்டிக்கிறம்போது அவங்களோட கருவை காத்து குழந்தை வரம் அருள்றதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் விநாயகருக்கு தனி சந்நிதி, 6 முகம் கொண்ட முருகபெருமானுக்கு தனி சந்நிதி, அம்மன் சந்நிதிக்கு பக்கத்தில் ஆழிக்கிணறு, தல விருட்சமா ஒரு ஒற்றை பனை மரமும் குளமும் இருக்குங்க. இங்கே சுவாமியோட விமானம் கஜ புஷ்டத்துடன் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் இருக்கிற சுயம்பு மூர்த்தி புற்று மண்ணால் உருவாக்கப்பட்டவர். அபிஷேகம் பண்ணால் அந்த புற்று மண்ணானது கரைஞ்சிடுமோ அப்படின்னு நினச்சி கவசம் செய்து போட்டிருக்காங்க. ஆனால் கவசத்தை விரும்பாத சுவாமி கவசம் செஞ்சவங்களோட கனவுல போயிட்டு இந்த கவசத்தை அகற்றிடுங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. அந்த கவசத்தை எடுத்துட்டு பார்க்கும்போது அப்பனோட திருமேனியானது வியர்வை துளிகளால் நிறைஞ்சிருந்ததாகவும் ஒட்டடைகளும் சுற்றி கட்டியிருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அப்புறம் இந்த கவசத்தை நீக்கின அப்புறம் இப்போ வரையுமே அந்த கவசத்தை அணியிறது கிடையாது. அபிஷேகம் பண்ணும்போதும் அந்த புற்று மண்ணால் செய்யப்பட்ட லிங்கமானது கரையிறதும் கிடையாதுங்க. ஆனால் நாளுக்கு நாள் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 1000 ஆண்டுகள் பராமரிப்பே இல்லாத இருந்த இந்த கோவிலானது 2010 வருஷம் சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் குடமுழுக்கு நடைபெற்று இப்போ வரையும் எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள், வெள்ளிக்கிழமையான கோமாதா பூஜை, பிரதோஷ வழிபாடு, வருஷாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பூஜைகளும் புனஸ்காரங்களும் இந்த கோவிலில் நடைபெற்றுட்ருக்குங்க. உங்களுக்கு இந்த கோவிலை போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம், இல்லை கல்யாணம் தள்ளி போகுது, திருமணத்திட ஏற்படுது அப்படின்னா அதுக்கான பரிகாரம் எல்லாமே இந்த கோவிலில் கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் அப்பன் பரமேஸ்வரனை தரிசிச்சுட்டு வாங்க. செங்கல்பட்டுலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் அப்படின்ற அழகான கிராமத்தில் தான் இந்த சுயம்பு மூர்த்தி அமைஞ்சிருக்காருங்க. நேற்று, அதாவது 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை நேற்று வருஷாபிஷேகம் இந்த கோவிலில் நடைபெற்றது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. முழுசாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அப்பன் பரமேஸ்வரன்கிட்ட சொல்லுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சிவாய நம. வாழ்க வளமுடன்.
பொறுமையா செய்ய